குடியிருந்து வரும் வீட்டை போலி பத்திரம் மூலம் வீட்டை அபகரித்துக் கொண்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சி. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே உள்ள செட்டியப்பட்டியைச் சேர்ந்த மணிவேல், அவரது மனைவி ஜோதிமணி இவர்கள் கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் மணிவேல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு விபத்தில் காயமடைந்து மருத்துவ செலவுக்காக அதே பகுதியைச் சேர்ந்த கோகுல்குமார் மற்றும் அவரது மனைவி ராமேஸ்வரியிடம் சுமார் 2 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். கடனுக்குரிய வட்டியை தற்போது வரை கட்டி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக திடீரென கோகுலகிருஷ்ணனும் அவரது மனைவி ராமேஸ்வரியும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுங்கள், வீடு எங்களது பெயரில் உள்ளது என்று கூறி மிரட்டி விடுவதாகவும், மேலும் கடனாக வாங்கிய 2 லட்சத்திற்கு தற்போது வரை வட்டி கட்டி வரும் நிலையில் போலி பத்திரம் மூலம் வீட்டை அபகரித்துக் கொண்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி திங்கட்கிழமை பகல் 11:30 மணியளவில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மணிவேலு, ஜோதிமணி, மணிவேலுவின் தாயார் சின்னம்மாள் மற்றும் குழந்தைகளுடன் தங்களது மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர். தீக்குளிக்க முயன்றவர்களை பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறையினர் காப்பாற்றி அதிகாரியிடம் அழைத்துச் சென்றனர். குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.